ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 110 குறிப்பறிதல் 1093வது குறட்பாய் பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அகுதவள் யாப்பினுள் அட்டிய நீர். நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அகுதவள் யாப்பினுள் அட்டிய நீர். நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அகுதவள் யாப்பினுள் அட்டிய நீர். யாப்பு என்றால் நஞ்சை நிலம், ஒரு தோட்டம், நல்லா நீர் நிறைந்திருக்கிறது, வளமான நிலம். அதில் தண்ணீர் பாய்ச்சினால் அதில் விதை விதைத்த பொழுது விதை நன்றாக முளைத்து வரும். சமப்படுத்தப்பட்டு நீர் பாய்ச்சப்பட்டு மிக பொருத்தமாக வளமாக எரு எல்லாம் போட்டு தயார் நிலையில் இருக்கிறது ஒரு வயல், ஒரு தோட்டம். அதற்கு பெயர் யாப்பு என்று திருவள்ளுவர் சொல்வார். அதில் நீரும் ஊற்றப்பட்டிருக்கிறது. நோக்கினாள், பார்த்தாள், ஓரைக்கண்ணால் பார்த்தாள். இப்பொழுது நேராக பார்க்கிறாள், அவனை விரும்பி பார்க்கிறாள், விருப்பத்தோடு பார்க்கிறாள், ஆசையோடு பார்க்கிறாள். நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள், கீழே பார்க்கிறாள், வெக்கம் வந்துவிட்டது. நேராக பார்க்கின்ற பொழுது அவனும் நேராக பார்க்கிறான். மிக தெளிவாக தெரிகிறது அவள் விரும்புகிறாள் என்பது. அவளுக்கே வெக்கம் வந்துவிட்டது. நாணப்பட்டு தலையை குனிந்து விடுகிறாள். நோக்கி இறைஞ்சினாள், பார்த்து விட்ட பிறகு நாணப்பட்டு தலையை குனிந்து கொண்டாள். இதை தெரிந்து கொண்டால் காதலன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நேராக பார்த்தாள். இதற்கு முன்பு அவள் ஓரக்கண்ணால் தான் பார்த்தாள். இன்று அவள் மிக நேராக பார்த்து சிரித்து அன்பாக பார்க்கிறாள். மிக தலை குனிந்து நாணத்தோடு பார்க்கிறாள். தலையும் குனிந்து விட்டாள். இதை தெரிந்து கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவளுடைய வாழ்க்கை தோட்டத்திலே வாழ்வதற்கு, என்னை திருமணம் செய்து கொண்டு மணமக்களாக வாழ்வதற்கு ஒரு வயலை அமைத்து அதில் விதையும் போட்டுவிட்டாள், நீரையும் பாய்ச்சிவிட்டாள். நிச்சயமாக திருமணம் நடக்கப் போகிறது. வாழ்ந்து பிள்ளைகளை பெறப்போகிறார்கள். வாழ்வு வளமாகப் போகிறது, இன்பமாகப் போகிறது என்பது அவள் பார்த்து தலையை குனிந்து வெட்கப்பட்டாலே அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ற நிலத்திலே பயிர் செய்ய போகிறோம், அதிலே விதை முளைக்கப் போகிறது, பிள்ளைப்பேறு கிடைக்கப் போகிறது. இவள் தனக்கு மனைவியாக வருவதற்கு சம்மதம் சொல்லிவிட்டாள். அவள் பார்த்த பார்வையும் குனிந்திருக்கின்ற அந்த வெட்கமும் நாணமும் அவள் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒப்புதல் தந்து விட்டாள். வாழ்க்கை என்ற நிலத்திலே எரு போட்டு பக்குவப்படுத்தி உழுது நீர் பாய்ச்சி அதிலே எல்லாம் உரமிட்டு தயார் நிலையில் இருக்கிறது. திருமணத்திற்கு இருவரும் தயாராகிவிட்டார்கள். இனி பயிர் செய்வதுதான் மிச்சம். விதை போட்டு பிள்ளைப்பேறு பெற வேண்டியதுதான். அந்த அளவுக்கு விருப்பம் உள்ளவர்கள், அந்த காதலி விருப்பம் உள்ளவளாக மாறிவிட்டால் மணப்பதற்கு திருமணம் செய்து கொள்வதற்கு ஒப்புதல் தந்துவிட்டாள் என்பதை காதலன் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவள் நேராக பார்க்கிறாள், அழகாக பார்க்கிறாள், துணிச்சலாக பார்க்கிறாள், வெட்கப்பட்டு தலை குனிகிறாள், நாணப்படுகிறாள், உடம்பு நெளிகிறது, தலை குனிகிறது, முகத்தில் பலவிதமான இன்ப மாறுதல்கள் ஏற்படுகின்றன. நடையிலே ஒரு தளர்ச்சி. அவனை பார்த்து பலவிதமாக அவள் சிரிப்பதும், கண்ணால் சிரிப்பதும், உதட்டால் சிரிப்பதும், காலால் கோலமிடுவதும், காலை அந்த நடையிலே அந்த கோலமிடுவதும். நடையிலே ஒரு கோலம் இருக்கிறது. அந்த கோலம் அழகான கோலம், அவசரத்தில் அழித்தளிக்கின்ற கோலம் அல்ல, மிக நிதானமாக போடுகின்ற அழகான கோலம். அதாவது அவள் திருமணத்திற்கு தயாராகிவிட்டாள் என்பதை அவளுடைய நாணமும் அவளுடைய பார்வையும் அவளுடைய நடவடிக்கையும் முகத்தோற்றமும் அந்த உடல் தோற்றமும் நிச்சயமாக அது காட்டுகிறது என்பதை குறிப்பால் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அவன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யலாம்
என்பதை இந்த குறட்பா மூலம் திருவள்ளுவர் உணர்த்துகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.